வணக்கம். பட்ஜெட் செஷன் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இதற்கான காரணம் வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் பலவிதமான எதிர்பார்ப்பு இருந்தது. இதை பற்றி ஆழமாக நாளைக்கு ஒரு பதிவை போட இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயமும் பேசப்பட்டது, அதாவது வேலைவாய்ப்பு. சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் மாணவர்கள் எந்த அளவில் போராட்டத்தில் கலந்து கொண்டார்களோ, போராடி வந்தார்களோ, தன்னுடைய வேலை வாய்ப்பிற்கான இந்த கேள்வியை ஒட்டுமொத்த இந்தியாவில், ஒட்டுமொத்த உலகத்தில் பேச வைத்தார்களோ, அதே நிலையில் இந்த அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்டிலும் இதே வேலை வாய்ப்பிற்கான கேள்வி வந்துவிடக்கூடாது என்கிற அந்த அச்சத்தால் இதை சேர்த்திருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்த 5 வருடத்தில் 60 லட்சம் வேலை வாய்ப்பை இந்திய இளைஞர்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஆத்ம நிர்பர் பாரத் வழியாக நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் 2 திட்டங்களை கொண்டு வந்தார். இரண்டுமே ஒரே திட்டம்தான், வெறும் பேர் மட்டும்தான் வேறாக இருந்தது. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத். இந்த 2 திட்டங்களுக்கு கீழே நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங், உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையை அதிகரிப்போம், எக்ஸ்போர்ட்டை அதிகரிப்போம், இந்தியாவிலேயே பலவிதமான மேனுஃபேக்சரிங் செக்டரை நாங்கள் கொண்டு வருவோம், சைனாவிற்கு ஈடாக இந்தியா ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற இருக்கிறது என்கிற அந்த கனவை காட்டி வந்தது இந்த அரசாங்கம். அவர் கூறியபடி 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க இருந்தது. இன்னைக்கு அதே தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆத்ம நிர்பர் பாரத் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 60 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க இருக்கிறது. ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இனிஷியேட்டிவ் PLI ஸ்கீம் வழியாக இதை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பல மேனுஃபேக்சரிங் செக்டரை நாங்கள் கூட்ட இருக்கிறோம். இதில் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெரிய நிறுவனங்களுக்கு அனைவருக்குமே லாபம் கிடைக்க இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 7 வருடமாக ஆத்ம நிர்பர் பாரத் வழியாக எத்தனை மேனுஃபேக்சரிங் செக்டர், எத்தனை ஃபேக்டரிகள் இந்தியாவில் வந்ததென்று, GST, டிமானடைசேஷன் போன்ற எத்தனையோ விஷயங்களால் இந்தியாவின் மேனுஃபேக்சரிங் செக்டர் எந்த அளவில் அடிவாங்கி இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைனாவை பொறுத்தவரையில் 3 கோடி ஃபேக்டரிகள் இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 1 கோடி ஃபேக்டரிகள் இருக்கிறது. இந்தியாவை நீங்கள் பார்க்கும்போது 20 லட்சத்தை கூட தொடவில்லை. வெறும் 19 லட்சம் ஃபேக்டரிகள் தான் இந்தியாவில் இருந்தது. அதுவும் இந்த லாக்டவுன் வந்ததற்கு பின் வெறும் 12 கோடி ஆக்டிவ் ஃபேக்டரிகள்ஸ் தான் இருக்கிறது. அப்போ 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருடத்தில் கூறிய பிரதமர் மோடியோடைய விடயம் இன்னைக்கு 7 வருடத்திற்கு பின் அதிகரிக்காமல் இன்னைக்கு வெறும் 60 லட்சம் வேலை வாய்ப்பு அடுத்த 5 வருடத்திற்கு அப்படியே மாறிவிட்டது. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்திய அரசாங்கம் வேலை வாய்ப்பை, இந்த விஷயத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறார்கள். இந்த நாட்டு இளைஞர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக எந்த அளவில் போராடி வருகிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டு மாணவர்கள், இந்த நாட்டு வேலையில்லாத பட்டதாரிகள், இவர்களுடைய கோபம், இவர்களுடைய ஆக்ரோஷம் நகரங்களை கொளித்து வருகிறது. இந்த நாட்டு சொத்துக்களை அழித்து வருகிறது. ஆனால் இவர்களுடைய கோபத்திற்கான காரணம் என்ன? RRB பரீட்சை மற்றும் NTPC பரீட்சை, இதற்கான ரிசல்ட் தவறான முறையில் வெளிவந்த காரணத்தால் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். இன்னைக்கு மட்டுமல்ல, 14ஆம் தேதியிலிருந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இவர்களுடைய ஆக்ரோஷ குணத்தை பார்த்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், ஒட்டுமொத்த அரசாங்கம், ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே இவர்களை தவறான நபர்கள் என்று எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார் ஆராவில் நடந்த சம்பவத்தை நாங்கள் எப்போவுமே ஆதரிப்பதல்ல. ஆனால் இவர்களுடைய கோபத்திற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியில் எப்படி போலீசார்கள் அராஜகமாக உள் நுழைந்து அந்த மாணவர்களை அடித்தார்கள், உதைத்தார்கள், அவர்களை தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள் என்கிற இந்த காட்சியை முதலில் பார்த்து விடுங்கள்.
பீகாரில் இருக்கக்கூடிய கயா, பட்னா, ஆரா போன்ற எத்தனையோ இடங்களில் இந்த போராட்டம் வெடித்தது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த போராட்டம் வெடித்தது. எப்படி போலீசார்கள் மாணவர்களை அடித்து விரட்டினார்கள் என்கிற அந்த போராட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி மாணவர்கள் ரயில் வாகனங்களில் தீ வைத்து கொளுத்தினார்கள் என்று அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 15 நாட்களாக இந்த போராட்டம் எந்த அளவில் இன்னைக்கு மாறி இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன் இந்த காட்சிகளை பாருங்கள். सरकार मुर्दाबाद, 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 सरकार मुर्दाबाद, मुर्दाबाद, मुर्दाबाद। एनर्जी बचा के रख, नहीं चलेगी, नहीं चलेगी। मोदी सरकार तेरी तानाशाही नहीं चलेगी। NTPC லிமிடெட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். இவர்கள் கூறும் விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி NTPC RRBக்கான இந்த பரீட்சை வேற பரீட்சை. இதே நேரத்தில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRBக்கான இந்த பரீட்சை வேற பரீட்சை. ஆனால் இதில் உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். NTPC எடுத்துக்கூடிய விஷயம், எங்களை சிக்க வைக்கிறார்கள், எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய பெயரை கெடுப்பதற்காக ஒரு சில நபர்கள் 2 பரீட்சையுமே இணைத்து விடுகிறார்கள். அதனால் எங்களை பற்றி நீங்கள் நேரடியாக பேச வேண்டாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான பரீட்சையை பற்றி நீங்கள் தனியாக பேசுங்கள் என்று ஒவ்வொரு ஊடகத்திற்கும் இவர்கள் அனுப்பிய இந்த லெட்டர். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 35,000 ஓப்பனிங்ஸ்கள் இருந்திருக்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில். இதில் 2019ஆம் ஆண்டு இதற்கான முதல் ஸ்கெட்யூல் செய்யப்பட்டது. அதாவது மாணவர்கள் இதற்கான ஃபார்மை நிரப்பி இந்த பரீட்சையில் கலந்து கொள்வதற்கான அந்த தேதிக்காக காத்து கொண்டிருந்த அந்த தருணம் 2019ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு 2022ஆம் ஆண்டு வரை வந்துவிட்டோம். ஆனால் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கவில்லை. கோவிடை காரணம் காட்டினார்கள், பல விஷயங்களை காரணம் காட்டினார்கள். ஆனால் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கவில்லை. இதே தருணத்தில் நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி இந்த நாட்டில் விஷத்தை கலக்கி வருகிறார்கள். அது தேர்தலாக இருக்கட்டும் அல்ல பத்திரிகையாளராக இருக்கட்டும். சமீபத்தில் நான் ஒரு சில ஆர்டிகல்ஸ்களை படிக்கும்போது ராணா அய்யூப் என்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் மிகவும் ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து வரக்கூடிய ஒரு சிறந்த பத்திரிகையாளர். இவர் ஒரு இஸ்லாமியர் பெண் என்கிற காரணத்தால், இவர் ஒரு பெண் என்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ட்வீட்கள் இவரை பற்றி எழுதப்பட்டது. சிந்தித்து பாருங்கள். ஒரு நபர் கேள்வியை கேட்டால் அல்ல உண்மையை வெளிவிட்டாலே போதும் அவர் மீது இது போன்ற விஷக்கிருமிகள் அவர்களுக்கு எதிரான வேலையில் இறங்கி விடுகிறார்கள். இன்னொரு பக்கம் நம் நாட்டு மாணவர்கள் கடந்த 7 ஆண்டுகளாக தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக கதரும் போது, ட்வீட்களை போடும்போது, பிரதமர் மோடியுடைய பிறந்தநாள் அன்று அன்எம்ப்ளாய்மெண்ட் டே என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கும்போது இந்த நபர்கள் எங்கேயுமே தென்பட மாட்டார்கள். இந்த நாட்டுடைய இளைஞர்களை பற்றி பேசுவதற்காக எந்த அரசியல் கட்சியும் முன்வராது, இந்த அரசியல்வாதியும் முன்வர மாட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்கிறது, பஞ்சாபில் தேர்தல் நடக்கிறது, உத்தராகண்டில் தேர்தல் நடக்கிறது, கோவாவில் தேர்தல் நடக்கிறது. இது போன்ற பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னா ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரச்சனையை தாண்டி இவர்களிடம் வேற எந்த விஷயமும் பேசுவதற்கு அல்ல. இதே 2014ஆம் ஆண்டு நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் 2 கோடி வேலை வாய்ப்பை நான் கொடுக்க இருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் இன்னைக்கு வரை அந்த வேலை வாய்ப்பிற்கான உண்மை என்னவென்று எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் மேடையிலேயோ எந்த பிரச்சார மேடையிலேயோ பேசுவதில்லை. இதற்கான காரணம் என்ன? ராணா அய்யூப் போன்ற ஒரு பத்திரிகையாளர் மீது இது போன்ற தவறான அவதூறான ஒரு அசிங்கமான ட்வீட்களை போட்டு வரும் இதே நபர்கள் எதற்காக பிரதமர் மோடியை பார்த்து, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை பார்த்து, அல்ல இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை பார்த்து, இந்த நாட்டு ஜுடிஷியரி சிஸ்டத்தை பார்த்து எதற்காக எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை, எதற்காக இந்த நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதற்காக தன்னுடைய வேலைக்காக இவர்கள் போராடி வருகிறார்கள் என்கிற இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறார்கள். யார் இந்த நபர்கள்? யார் இந்த நபர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏவக்கூடிய நபர்கள் யார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது.
இவர்களுக்கு பின்னாடி இருப்பது ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி கொடுக்கக்கூடிய ஊக்கத்தால் இந்த நபர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை, இந்த நாட்டுடைய லா அண்ட் ஆர்டரை சின்னாபின்னமாக்கி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த பரீட்சையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனை காட்டுகிறேன். இது ஒரு கிராஃபிக்கல் வடிவமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக சுலபமாக புரிந்து கொள்வதற்காக மாணவர்களுடைய கேட்டகரியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கிராஜுவேட் மாணவர்கள், இன்னொரு பக்கம் இன்டர்மீடியேட் 11வது 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள். குற்றச்சாட்டு என்னவென்றால், கிராஜுவேட் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கிறது, இன்டர்மீடியேட் படித்த மாணவர்களுக்கு நஷ்டம், ப்ராஃபிட் லாஸ். இதே இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே எழுதிய பரீட்சையில் கிராஜுவேட் படிக்கக்கூடிய மாணவர்கள், கிராஜுவேஷன் முடித்த மாணவர்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷனும், இன்டர்மீடியேட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷனும் நடத்துவது ஒரு வழக்கம். ஆனால் இந்த முறை இந்த 2 செட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒரே எக்ஸாமினேஷன் நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இவர்களுக்கு தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர், இவர்களுக்கு தனியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரையும் ஒரே கொஸ்டின் பேப்பராக இணைத்து விட்டார்கள். இந்த குழப்பத்திற்கான மிக முக்கியமான காரணம் இதுவாக தான் இருந்தது. அதாவது இன்டர்மீடியேட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நஷ்டமும், கிராஜுவேட் முடித்த மாணவர்களுக்கு அதிக லாபமும். காரணம், கிராஜுவேஷன் முடித்த மாணவருடைய அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும், இன்டர்மீடியேட் படித்த மாணவருடைய அறிவு கூர்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இங்கே மட்டும் இந்த விஷயம் நிற்கவில்லை. கட் ஆஃப் லிஸ்ட், அதாவது கிராஜுவேட் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட் ஆஃப் லிஸ்ட் 83%. ஆனால் இதே நேரத்தில் இன்டர்மீடியேட் படித்த மாணவர்களுடைய கட் ஆஃப் லிஸ்ட் 96%. சிந்தித்து பாருங்கள். கிராஜுவேஷன் முடித்தால் 83% இருந்தால் போதும், இந்த தேர்வில் நீங்கள் போட்டியிடலாம். ஆனால் இன்டர்மீடியேட் படித்த மாணவர்கள் 96% படித்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இதை 96ஆக மாற்றி நீங்கள் 100% எழுதியிருக்கலாம். இங்கே மட்டும் இந்த பிரச்சனை முடியவில்லை. இந்த பரீட்சைக்காக அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் 1,50,00,000. இதிலிருந்து கிட்டத்தட்ட 7,50,000 மாணவர்களுடைய ரிசல்ட் வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா வெறும் 3,80,000 மாணவர்களுக்கு மட்டுமே. இது எப்படி நடந்தது என்று நீங்கள் பார்க்கும்போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில், கிராஜுவேஷன் முடித்த மாணவர்கள் இவர்கள் இன்டர்மீடியேட் இந்த இடத்திலும் எலிஜிபிளாக இருக்கிறார்கள். அதாவது இன்டர்மீடியேட்டிற்கான பரீட்சை எழுதிய நபர்களும் கிராஜுவேஷனை முடித்த மாணவர்கள் 2 இடத்திலுமே இவர்கள் தேர்வு செய்வதற்கான அந்த எலிஜிபிலிட்டியை வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் செய்த இன்னொரு தவறு, கிராஜுவேட் மாணவரை ஒரு மாணவராக, இன்டர்மீடியேட் மாணவரை இன்னொரு மாணவராக, இரண்டையுமே சேர்த்து இதை 2 மாணவராக கணக்கு போட்டு விட்டார்கள். அதாவது இன்டர்மீடியேட் மாணவரை தேர்வு செய்யாமல் ஒரே மாணவரை 2 நபராக கணக்கு போட்டிருக்கிறார்கள். ஒரு சில மாணவர்களை 4 நபராகவும் கணக்கு போட்டிருக்கார்கள். அதாவது 4 மாணவர்கள், 4 இடத்திற்கான ஒரே அப்ளிகண்ட். அரசாங்கம் கொடுத்த இன்னொரு பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த வருடம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் 20 மடங்கு அதிகமான ரிசல்ட்டை காட்டுவோம் என்று. அந்த 20 மடங்கு அதிகமான ரிசல்ட் இந்த வழியாக தான் வந்திருக்கிறது. அதாவது ஒரே நபரை 4 நபராக கணக்கு போட்டது மட்டும்தான். இந்த இடத்தில் இன்டர்மீடியேட் மாணவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை பார்த்தீர்கள்னா, இவர்களை நீங்கள் ஒரு மாணவராக கணக்கு போடுங்கள், எங்களை மீதம் இருக்கக்கூடிய 3 மாணவர்களாக கணக்கு போட்டால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும். அதாவது இங்கேயும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், இந்த செட் ஆஃப் மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும். இதற்கு பின் தான் இந்த பிரச்சனை வெடித்தது. இதே விஷயத்தை இன்னொரு வழியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, NTPC உடைய பரீட்சை ஒரு பக்கம் நடந்திருக்கிறது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதற்கான பரீட்சை இன்னொரு இடத்தில் நடந்திருக்கிறது. ஜனவரி 15ஆம் தேதி வெளிவந்த ரிசல்ட்டிற்கு பின் இந்த மாணவர்கள் தான் முதலில் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள், ப்ரொடெஸ்ட். ஆனால் இந்த இடத்தில்
2019ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 1,50,00,000 மாணவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ரயில்வே கொடுத்த பதில், ஏற்கனவே நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த 50 வருடமாக ஒரே ஒரு பரீட்சை மட்டும்தான் எடுக்கப்படும் இந்த செக்டரில். ஆனால் இந்த முறை நாங்கள் ஒரு பரீட்சை எடுக்க மாட்டோம், நாங்கள் இந்த முறையிலிருந்து 2 எக்ஸாமினேஷனை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்தில்தான் இந்த பிரச்சனை வெடித்தது. ஏற்கனவே NTPC மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள். இந்த 1.5 கோடி மாணவர்களும் இவர்களுடன் போய் சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதற்கு பின் தான் இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்திருக்கிறது. 36,000 இடங்களுக்கான இந்த பரீட்சை, 1.5 கோடி மாணவர்கள் இதற்கான ஃபார்மை நிரப்பி கடந்த 3 வருடங்களாக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே பிரதமர் மோடி அவர்கள் கூறியபடி 2 கோடி நபர்களுக்கு நான் ஒரு வருடத்தில் வேலைவாய்ப்பு கொடுப்பேன் என்று கூறிய அந்த வாக்குறுதியை நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட 14 கோடி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் உண்மை என்ன? இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 7 வருடத்தில் இந்த அரசாங்கம் எத்தனை மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று. யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ராஜ்யசபாவில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்த இந்த பதிலை நான் எடுத்து காட்டுகிறேன். மார்ச் 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இந்த பதிலை நீங்கள் பார்க்கும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்களுக்கு கீழே வரக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்கள் 40,04,941 இடங்கள் வேலைவாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 31,32,698 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 25,267 கேண்டிடேட்ஸ்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வழியாக வெறும் 2,14,601 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு 2,04,945 நபர்களுக்கு மட்டும்தான் வேலையை கொடுத்திருக்கிறார்கள். இது 2016-17 தொடங்கி 2020-21ஆம் ஆண்டுக்கான கணக்கு. இந்த கேள்விகளை IT விங் நபர்கள், பத்திரிகையாளர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்டிருந்தால், ஒரு மாதம் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாலே போதும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கும். இந்த நபர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி இருக்க மாட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் கலவரத்தை பற்றி பேசி வருகிறார்கள், ஹிந்து முஸ்லிம் என்கிற விஷயத்தை பற்றி பேசி வருகிறார்கள், ஹிந்து கிறிஸ்டியன் என்கிற விஷயத்தை பேசி வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டு மாணவர்களுடைய வேலைவாய்ப்பிற்கான அந்த கேள்வியை எதற்காக இந்த நாட்டு எந்த அரசியல்வாதியுமே பேசுவதல்ல, எதற்காக எந்த அரசியல் கட்சியுமே பேசுவதல்ல, மாணவர்களை எந்த அளவில் அலட்சியமாக பார்த்து வருகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதே போராட்டத்தில் பிபிசிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஒரு மாணவர் கொடுத்த அந்த பதிலை நீங்கள் கேட்க வேண்டும். நான் ஒரு கிராஜுவேட் நபர், இன்னைக்கு நான் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறேன். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் என்னுடைய படிப்பை மதிக்காமல் என்னை பக்கோடா வறுத்து விற்க சொல்லி வருகிறது. அப்படி நான் பக்கோடா வித்து தான் என்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் எதற்காக என்னை கிராஜுவேட் ஆக்கினீர்கள்? எதற்காக இந்த கல்வியை எனக்கு கொடுத்தீர்கள்? 5ஆம் வகுப்பிலேயே இதற்கு மேல் நீ படிக்க வேண்டாம், இவ்வளோ கடவுள் மாவை போடு, இவ்வளோ வெங்காயத்தை போடு, இவ்வளோ பச்சை மிளகாயை போடு, உன்னுடைய பக்கோடா ரெடியாகிவிடும். இந்த திறமையை கொடுத்திருக்கலாமே. என்னை எதற்காக இந்த நாட்டில் கிராஜுவேட் படிக்கும் வரை என்னை விட்டீர்கள்? இன்னைக்கு நான் கிராஜுவேட், ஆனால் இன்னைக்கு என் கையில் வேலை வாய்ப்பு. எதற்காக நான் பக்கோடா வறுத்து விற்க வேண்டும்? இந்த மாணவர்களுடைய கேள்விகள் எந்த அளவில் ஆழமாக பிராக்டிக்கலாக இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். கடந்த 7 வருடத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்கள் எத்தனையோ பரீட்சைகளை எழுதியிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பிற்கான பரீட்சை, அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எத்தனையோ மாணவர்கள் தன்னை ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த வேலை வாய்ப்பு வெறும் 2,04,945 ரயில்வேவில், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனிலிருந்து 2,14,601, யூபிஎஸ்சி வழியாக 25,267, இது மட்டும்தான். அப்போது சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டு பிரதமர் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கும்படி கூறியிருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கம் எங்கே திரும்பி பார்த்தாலும் நாங்கள் இதை சாதித்து விட்டோம், நாங்கள் அதை சாதித்து விட்டோம். யூபி நம்பர் 1 பிரதேஷ்,
யூபியை விட வேற எந்த மாநிலமும் அல்ல. 3.5 கோடி மக்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். சில வாட்டி 3.5ஆக மாறிவிடுகிறது, சில வாட்டி 2.5 கோடியாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் தனித்தனி டேட்டா, தவறான டேட்டாக்களை கொடுத்து வருகிறார்கள். ஒரு பத்திரிகைக்கு செய்தி தாளில் எப்படி அச்சடிக்கப்படுமோ அதே முறையில் இவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறது. டைம்ஸ் குரூப், இந்தியா டுடே குரூப் போன்ற நபர்கள் இந்த வேலையில் இறங்கினார்கள். பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை முன்னிறுத்தி இந்த நாட்டில் அனைத்துமே நன்றாக நடந்து வருகிறது, இந்த நாட்டில் எந்த விதமான வேலைவாய்ப்பிற்கான பிரச்சனை இல்லை என்று கூறி வருகிறார்கள். நேற்று மகாத்மா காந்தியுடைய இறந்த நாள், அவரை கொன்ற அந்த தினம். ஆனால் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை பாருங்கள். எந்த இடத்தில் மகாத்மாவை ஞாபகப்படுத்தியிருக்க வேண்டுமோ அதே இடத்தில் கோட்ஸே போன்ற நபரை, கோட்ஸே அமர் ரஹே என்கிற விஷயம்தான் ட்வீட்டில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதில் எத்தனையோ நபர்களுடைய ட்வீட்டை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அனைவருமே கோட்ஸே போன்ற நபரை போற்றி வருகிறார்கள். ஆனால் இந்த நபர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை பற்றி, இந்த நாட்டு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பற்றி ஒரு ட்வீட் கூட போடுவதில்லை. அனைத்துமே ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த நோக்கத்துடன் போக வேண்டும். ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த விஷயத்தை முன்னிறுத்தி அனைத்துமே கலவர பூமியாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் தெரிய வருகிறது. நாதுராம் கோட்ஸே ஜெய்ஹிந்த், நாதுராம் கோட்ஸே அமர் ரஹே. இதுதான் நேற்று முழு தினமும் ட்ரெண்ட் ஆகியது. எந்த நாட்டில் ஒரு கொலைகாரனை போற்ற தொடங்கி விடுகிறார்களோ அந்த நாட்டில் நரபலி கொடுக்கக்கூடிய அந்த வேலை தொடங்கிவிட்டது என்பதுதான் நீங்கள் நம்ப வேண்டும். இந்த நபர்கள் அந்த வேலையை தான் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த ஆர்டிக்கலை நான் எழுதி கொண்டிருக்கும் போது, இதற்கான ரீசர்ச்சை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் கிடைத்தது. ஹிந்தி பெல்ட்டில் அனைவருமே வித்து போனார்கள். அனைவருமே இந்த அரசாங்கத்திற்கு பணிபுரிந்து இந்த அரசாங்கம் கூறுபடி தான் நடந்து வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கும் பத்திரிகை, அந்த உண்மையான பத்திரிகையாளர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக தைனிக் பாஸ்கர் என்கிற ஒரு பத்திரிகை தன்னுடைய தலைப்புச் செய்தியாக ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள். நம் நாட்டு இளைஞர்கள், நம் நாட்டு வேலையில்லாத பட்டதாரிகளுக்கான இந்த ஆர்டிக்கல். இதில் மிகவும் தெளிவாக இவர்கள் எழுதிய இந்த வார்த்தை, रिकॉर्ड स्तर पर पहुंची बेरोजगारी, देश में 3.3 करोड़ युवाओं के पास काम नहीं, बेरोजगारी की दर लॉकडाउन के दर से भी ज्यादा. இந்த நாட்டுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள். அனைத்து ரெக்கார்ட்ஸ்களையுமே வேலை வாய்ப்பு, வேலை கிடைக்காத நபர்களுடைய இந்த எண்ணிக்கை உடைத்து விட்டது. இந்த நாட்டில் 3,30,00,000 இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ரெக்கார்ட் லாக்டவுன் போட்ட காலகட்டத்தையும் உடைத்து விட்டது. இந்த நாட்டு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான வேலை அனைத்துமே லாக்டவுன் மீது திணித்து விடலாம், அனைத்துமே லாக்டவுனால் தான் இந்த பிரச்சனை என்று எடுத்து காட்டி வருகிறார்கள். ஆனால் லாக்டவுன் காலகட்டத்தில் எந்த அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்ததோ அதையும் தாண்டி விட்டது இப்போ உள்ள காலகட்டம். இந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 95% இளைஞர்கள் 29 வயதிற்கும் கீழே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இதே நாட்டில் 1,18,00,000 இளைஞர்கள் கிராஜுவேஷனை முடித்த நபர்களாக இருக்கிறார்கள். 1,24,00,000 நபர்கள் வேலையே தேடுவதை விட்டுவிட்டார்கள். எங்களுக்கு வேலை கிடைக்காது என்று நம்பி உட்கார்ந்து விட்டார்கள். இன்னொரு டேட்டாவை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 4 வருடத்தில் கிட்டத்தட்ட 1,26,00,000 இளைஞர்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 15லிருந்து 19 வயதிற்கான இந்த இளைஞர்கள் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் போன வருடம் 2021ஆம் ஆண்டு 40,19,000 நபர்கள் வேலை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். லாக்டவுன் காலகட்டத்தில் 2020ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 30,25,000 இருந்தது. செப்டம்பர்லேருந்து டிசம்பர், அதாவது லாக்டவுனுக்கும் முன்னாடி 2017ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 27,64,000 இருந்தது. அதே நீங்கள் பார்த்தீர்கள்னா 20 வயதிலிருந்து 24 வயதிற்கான நபர்கள் 2,30,00,000 இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் நிலை.
லாக்டவுன் போட்ட காலகட்டத்தில் 1,81,00,000 இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தார்கள். லாக்டவுனுக்கு முன் 1 கோடி இளைஞர்கள். 25 வயதிலிருந்து 29 வயதிற்கான இந்த இளைஞர்கள் 60,69,000 இப்போ உள்ள இளைஞர்களோட எண்ணிக்கை வேலை இல்லாத நபர்கள். 81 லட்சம் லாக்டவுன் போட்ட காலகட்டத்தில். லாக்டவுனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீர்கள்னா 44 லட்சம் நபர்கள் வேலை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இன்னைக்கு வேலையில்லாத பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை 3,30,00,000. லாக்டவுன் காலகட்டத்தை விட அதிகம். லாக்டவுன் காலகட்டத்தில் 2,93,00,000 நபர்கள் வேலை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இது அனைத்து ரெக்கார்டையுமே தாண்டி 3,30,00,000 இளைஞர்கள். சிந்தித்து பாருங்கள். அப்ப எதற்காக இந்த போராட்டம் வெடிக்காது? எதற்காக இந்த நாட்டில் இளைஞர்கள் ரோட்டில் இறங்க மாட்டார்கள்? இந்த பத்திரிகைகளை படிக்கும்போது இந்த நாட்டு பிரதமராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல ஒவ்வொரு மாநிலத்தின் தலைவர்களாக இருக்கட்டும், இவர்கள் போய் பேசக்கூடிய இந்த உரைகளை கேட்கும்போது இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிமை தாண்டி வேற எந்த பிரச்சனையும் இல்லாதபடிதான் தென்படுகிறது. ஆனால் உண்மையான விஷயத்தை எதற்காக இவர்கள் பேசுவதில்லை? எதற்காக ஒரு இளைஞர் 2019ஆம் ஆண்டு ஃபார்ம் நிரப்பி இன்னைக்கு வரை காத்து கொண்டு இருக்க வேண்டும்? எதற்காக உங்களுடைய தவறுகளால் நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்களை சரியாக, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை சரியாக நிரப்பாத காரணத்தால் எதற்காக இன்னைக்கு நம் நாட்டுக்கு இளைஞர்கள் கஷ்டப்பட வேண்டும்? பத்திரிகையாளர்கள், சோஷியல் மீடியாவில் ட்ரோல் செய்யக்கூடிய இந்த ட்ரோல் ஆர்மி, பிஜேபியின் ஐடி செல், டிஎம்கேவின் ஐடி செல், காங்கிரஸின் ஐடி செல், இது போன்ற நபர்கள் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பற்றி கேள்வி கேட்பதை விட இந்த நாட்டு பிரச்சனைகளை பற்றி ட்வீட் செய்தாலே போதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழேயே கிட்டத்தட்ட 9 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அந்த அளவில் வேலை வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் எதற்காக இந்த ரயில்களை கொளுத்தியிருக்கிறீர்கள் என்ற அந்த கேள்வியை கேட்டபோது ஒரு மாணவர் கொடுத்த பதில், 14ஆம் தேதி நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கினோம், யாருமே கண்டுகொள்ளவில்லை. 15ஆம் தேதி 1 கோடி மாணவர்கள் ட்விட்டரில் எங்களுக்கு எதற்காக வேலை கொடுக்கவில்லை, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டை பற்றி நாங்கள் ட்வீட் செய்தோம். அந்த நாள் எங்களுடைய ட்வீட் ட்ரெண்ட் ஆனது. ஆனால் ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த அரசாங்கம் எங்களுடைய ட்ரெண்டான ட்வீட்டை நீக்கிவிட்டது. அப்பவும் அமைதியாக காத்து கொண்டிருந்தோம். எங்களிடம் அரசாங்கம், அரசியல்வாதிகள் வந்து பேசுவார்கள் என்று அனைவருமே எங்களை ஒரு ரவுடியாக, இந்த நாட்டிற்கு எதிரான நபர்களாக எடுத்துக்காட்டினார்கள். யாருமே மைக்கை பிடித்து எங்களிடம் வந்து பேட்டி எடுக்கவில்லை. கடைசியில் எந்த விதமான சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் 10 நாட்கள் நாங்கள் போராடி பார்த்தோம். அதற்கு பின் எங்களுடைய சத்தத்தை மட்டும்தான் நாங்கள் காட்டினோம். இதில் ஒரு சில அராஜகமான நபர்கள் இது போன்ற விஷயத்தை செய்திருக்கிறார்கள், ரயிலை கொளுத்தியிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தண்டிங்கள், எங்களுக்கு எந்த விதமான கவலையும் அல்ல. ஆனால் இதே நேரத்தில் இந்த நாட்டு அரசியல்வாதிகளையும் நீங்கள் தண்டிக்க வேண்டும். எத்தனை நாட்கள் வரை தான் நாங்கள் எங்களுடைய வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அந்த கேள்வி எழுப்பினார்கள். நாங்கள் இன்னைக்கு கூச்சல் போட்டதால் தான் நீங்கள் மைக்கை பிடித்து எங்களுக்கு முன் வந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னாடி நாங்கள் அமைதியாக போராடும் போது ஒரு பத்திரிகையாளர் கூட தன்னுடைய மைக்கை எங்களுக்கு முன் வந்து நீட்டவில்லை. இந்த நாட்டில் அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்கள், இது போன்ற ட்ரோல் ஆர்மி அனைவருமே இந்த கலவரத்திற்கு குற்றவாளியாக பார்க்கப்பட வேண்டும். இந்த அனைத்து நபர்களுமே கேள்வி எழுப்பாத காரணத்தால் தான் இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு இளைஞர்களை, இந்த நாட்டு ஓட்டர்ஸ்களை, இந்த நாட்டு மக்களை அலட்சியமாக பார்த்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.